ஹலோ ஆல், வெல்கம் டு கிளாஸ் 37. ஹனிகாம் ஸ்டிச் டைப் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அவுட்லைனில் வந்து பேசிக் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். முன்னாடி கிளாஸில் சொன்ன மாதிரி இதுக்கு ஷேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஷேப்புக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஹாரிசன்டலாக லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும் ஒவ்வொரு லைனுக்குமே. ஸோ ஹாரிசாண்டல் லைன்ஸ்க்குமே செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு என் நாட் போட போகிறோம். ஒவ்வொரு கார்னருமே டேர்னிங்குமே என் நாட் கொடுக்க போகிறோம். இந்த டைப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட டைப் மாதிரி தான், சிமிலர் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டைப் வந்து நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேம் தான், எல் ஷேப்பில் பட்டன் ஹோல் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் ஹாரிசாண்டலாக பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நடுவில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டிச்சஸுமே அதுக்கு நடுவில் தான் போய் பட்டன் ஹோல் ஃபார்ம் பண்ண போகிறோம் எல் ஷேப்பில். இப்போ இங்கே கார்னரில் வந்து நம்ம லாக் ஸ்டிச் போடக்கூடாது. நம்ம அப்படியே மேலே வந்து வெர்டிக்கலாக ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ மேலே போய்ட்டு இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக போட்ட ஹாரிசாண்டல் செயினுக்கு நடுவில் நம்ம நீடில் பஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் வெர்டிக்கலாக ஒரு பட்டன் ஹோல் ஃபார்ம் பண்ணி அங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஒரு எல் ஷேப்பில் பட்டன் ஹோல் ஃபார்ம் பண்ண போகிறோம். டைப் 1ல் ஃபார்ம் பண்ண மாதிரி தான். இந்த 2 டைப்புமே பார்த்திங்கன்னா பார்க்கவும் சிமிலராக தான் இருக்கும். ப்ராசஸுமே சேமாக தான் இருக்கும். அங்கே ஒவ்வொரு லைனுக்குமே நம்ம என் நாட் போடுவோம். இந்த டைப்பில் என் நாட் போடாமல் நம்ம அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் பார்டருக்குமே நான் பஞ்ச் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி கிளாஸோட ஒர்க் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. எல்லா ஸ்டிச்சஸுமே பார்க்க வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் நம்ம அதை போடும்போது தான் வந்து அதில் என்னென்ன கன்ஃப்யூஷன் வருது, பேட்டர்ன் என்ன, எல்லாமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த பர்ஃபெக்ஷன் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்லேயுமே டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.